ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தேச பிரிவினை கொடூரங்களின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நல்லிணக்கத்தை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பை இந்நாள் நமக்கு நினைவுபடுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வீர தீர செயல் மற்றும் சிறப்பான சேவைக்கான காவலர் பதக்கம் இந்த ஆண்டு 1090 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய மாற்றங்களை அறிமுகப்படுத்துவது அவசியம் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வலியுறுத்தியுள்ளார். மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷா ராணி பருவா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.